நீடில் 2 mm எடுத்திருக்கேன். யான் வந்து நான் வந்து சாலிட் யான்ஸ் யூஸ் பண்ணுறேன், 3 ப்ளை யான்ஸ். ஃபஸ்ட்டு செயின் 3 போட்டுக்கோங்க. த்ரீ போட்டுட்டு இப்போ நம்ம டபுள் க்ரோஷே டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு செயின் போட்டோம் இல்லையா ஸ்டார்டிங், ஸோ அந்த செயினில் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு செயின் 5 போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்தது ட்ரிபிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம 5 செயின்ஸ் போட்டோம் இல்லையா, அதுக்கு முன்னாடியில் இந்த ஸ்பேஸில் இப்படி விட்டு எடுத்துக்கிட்டு ட்ரிபிள் க்ரோஷே. ஸோ இந்த யான் வந்து இப்படியே வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு திரும்ப யான் அவுட் பண்ணிக்கோங்க. டபுள் டைம் யான் அவுட் பண்ணி சேம் ஸ்பேஸில், ஸோ சேம் ஸ்பேஸில் விட்டு அதே மாதிரி 1 2, ஸோ நமக்கு இப்போ 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு யான் அவுட் பண்ணிக்கோங்க 2 டைம்ஸ். ஸோ அதே ஸ்பேஸில் சேம் ஸ்பேஸில் டூ டைம். ஸோ நமக்கு இப்போ 4 இருக்குது. ஸோ யான் அவுட் பண்ணி இந்த 4லையும் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு செயின் 3 1 2 3. அடுத்தது டபுள் க்ரோஷே பண்ணிக்கிட்டு, ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு செயின் போட்டோம் இல்லையா, அதில் டபுள் க்ரோஷே 1 2. ஸோ நெக்ஸ்ட்டு செயின் 5, ஸோ ட்ரிபிள் க்ரோஷே இந்த ஸ்பேஸில். ஸோ 4 டைம்ஸ் இதே மாதிரி பண்ணிக்கணும். ஸோ 3 இது வந்து 3rd டைம். ஸோ இதே மாதிரி தான் போட்டுக்கணும். ஒரு 12 போட்டுக்கோங்க. நான் 12 போட்டுக்கிறேன். ஜஸ்ட்டு பேட்டர்னுக்காக தான், பேட்டர்ன் எப்படின்னு காமிக்கிறதுக்காக தான். செயின் 6 போட்டுக்கோங்க. 1 2 6 போட்டுட்டு டபுள் க்ரோஷே நம்ம இங்கே 3 செயின்ஸ் போட்டு டபுள் க்ரோஷே போட்டோம்ல, அங்கே வந்து சேம் நம்ம இப்போ இங்கே எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். ஸோ இங்கே நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி கிளஸ்டர் ஸ்டிச் தான் போட போகிறோம். நம்ம இதில் வந்து 3 தான் போட்டிருப்போம், பட் இதில் வந்து 4 போட்டுக்கணும். ஸோ கிளஸ்டர் ஸ்டிச் வந்து இதில் நம்ம 4 போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு செயின் 6 1 2 3 4 5 6. ஸோ சேம் அதே ஸ்பேஸில் செயின் 6 போட்டதுக்கப்புறம் சேம் அதே ஸ்பேஸில் இப்போ நம்ம வந்து இந்த கிளஸ்டர் ஸ்டிச் போட்டோம்ல, ஸோ அதே ஸ்பேஸில் திரும்ப ஒரு கிளஸ்டர் ஸ்டிச் அதே மாதிரி
ஸோ இதே மாதிரி எண்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ணிக்கணும். ஸோ ஈச் இந்த டபுள் க்ரோஷே இந்த 3 செயின் போட்டு டபுள் க்ரோஷே போட்டோம்ல இங்கே மட்டும் தான் ஒர்க் பண்ணணும். ஸோ 2 போட்டுக்கணும். ஸோ செயின் வந்து சேம் தான், 6 செயின்ஸ் போட்டுக்கணும். ஸோ இப்போ நம்ம போட்டு முடிச்சிட்டோம். நமக்கு இப்படி தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி செயின் 6 போட்டுட்டு ஸோ சேம் இப்போ நம்ம இதில் வந்து 2 போட்டுக்கோம் இல்லையா, அதிலே சேம் பேட்டர்ன் தான். ஸோ இதே இங்கே அதே ஸ்பேஸ்லேயே சேம் ஸ்பேஸ்லேயே திரும்ப 2. நமக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம இது ஃபுல்லாக போட போகிறோம், இந்த பேட்டர்ன் ஃபுல்லாக. ஸோ இதே மாதிரி போட்டுக்கணும். ஸோ நமக்கு இப்போ பார்த்தா இந்த ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும். இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த லாஸ்ட்டில் இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லையா, இதில் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த யானை கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இங்கே ஃபினிஷ் பண்ணோம்ல, ஸோ அந்த இடத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. செயின் 1 போட்டுக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு செயின் 1 போட்டுக்கோங்க. செயின் போட்டப்புறம் 12 போட்டுக்கோங்க. ஸோ டோட்டலாக 12 சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்போ 12 போட்டிருக்கோம். 12 போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி இதில் செயின் எதுவும் போடாமல் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 6 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. இப்போது 6 போட்டுட்டோம். சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் செயின் 5 போட்டுக்கோங்க. 5 போட்டுட்டு ஸோ இந்த ஸ்பேஸில் அந்த செயினோட ஸ்பேஸில் இப்படி இந்த செயினுக்கு முன்னாடி போட்டோம்ல சிங்கிள் க்ரோஷே, ஸோ போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செயின் 5 அதே மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இந்த இதோட செயினோட ஃபஸ்ட்டு செயினில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் 5 செயின்ஸ் போட்டுக்கோங்க. சேம் அதே மாதிரி 5 செயின் போட்டுட்டு ஸோ இதோட ஃபஸ்ட்டு செயினில் இப்போ நம்ம 5 செயின் போட்டோம்ல அதோட ஃபஸ்ட்டு செயினில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸோ இதில் சிங்கிள் க்ரோஷே, ஸோ இதில் விட்டு சிங்கிள் க்ரோஷே. ஸோ நமக்கு இந்த மாதிரி டிசைனில் கிடைக்கும். இப்போது திரும்ப இந்த பக்கம் 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அதே மாதிரி இப்போ நம்ம 1 போட்டிருக்கோம். ஸோ 5 ஸோ நமக்கு இப்போ இந்த டிசைனில் தான் கிடைக்கும். இதே மாதிரி தான் இது ஃபுல்லாக பண்ணிக்கணும். ஸோ இந்த பைக்கார்ட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நம்ம 12 பண்ணியிருக்கனால கரெக்டாக 6ல் போட்டோன்னா நமக்கு இந்த மாதிரி சென்டரில் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா எட்ஜஸ்லேயும் போட்டுக்கோங்க.